உன்ற புருஷன் கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு நீ கொஞ்சம் இறங்கி போன்னு சொல்லிருந்தல்ல. எவ்வளவுதான்க்கா இறங்கி போறது? நம்ம சுயமரியாதையே கேலி பண்ற மாதிரி கேள்வி கேக்குறப்போ அதை பொறுத்துக்கிட்டு என்னால இறங்கி போக முடியலக்கா. அதான் என்னையும் மீறி நானும் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போட்டுட்டேன். உன்ற சூழ்நிலை எனக்கு புரியுது கண்ணு. ஆனா விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்லல்ல, அத நீ மனசுல வச்சுக்கோ. சரி, நல்லதோ கெட்டதோ இன்னும் 4 நாள்ல உன்ற நாத்தனார் ரோகிணிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாண செலவுக்கு எங்கேயும் போய் கடன் வாங்கிலாம் மாட்டிக்காதீங்க. உனக்கு என்ன பணம் தேவையோ அதை நான் தரேன். அதை வச்சு நீங்க இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. என்ன கண்ணு? அக்கா, பிரபு வராரு. நான் இத சொன்னா அதுக்கும் சண்டை போடுவாருக்கா. அதனால நீங்களே பேசி விஷயத்தை புரிய வச்சு பணம் கொடுத்துருங்கக்கா. சரி கண்ணு. என்னக்கா இங்க வந்திருக்கீங்க? ஆதர் இன்ஃபார்ம் பண்ணாளா? ஆமா தம்பி. ஓ, ரோகிணிக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஆதிரை சொன்னா. அதான் கிளம்பி வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன். எல்லா விஷயத்தையும் ஆதிரை சொன்னா தம்பி. வர்ற வியாழக்கிழமை ரோகிணிக்கு கல்யாணங்கிறத சொன்னாளா? அதையும் ஆதிரை சொன்னா தம்பி. அதுக்கான காரணத்தையும் கட்டாயத்தையும் சொன்னா. உங்க மனசுக்கு என்னக்கா தோணுது? அத பத்தி இப்ப பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நம்ம நினைச்சுப்போம். இப்ப முடிவு பண்ண தேதியில ரோகிணியோட கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி முடிப்போம். மத்ததெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பாத்துப்போம் தம்பி. இத உங்க தங்கச்சி மண்டையில ஏறுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம என் கூட சண்டைக்கு நிக்கிறா. ஏங்க, நான் ஏன் ஆர்கியூ பண்றேன்னு புரியாம பேசாதீங்க. கண்ணு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் உன்ற புருஷன் கிட்ட பேசிக்கிறேன். உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. இங்க பாருப்பா, முதல்ல ரோகிணி கல்யாண வேலைய பாப்போம். அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இந்தாப்பா, இத வச்சு கல்யாண செலவை பாருங்க. இல்லக்கா, நீங்க எவ்வளவு சொன்னதே போதும். இதெல்லாம் வேணாம். ஏன் தம்பி வேண்டான்னு சொல்றீங்க? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. கல்யாணம்னா நிறைய செலவு இருக்கும்ல. எல்லாத்தையுமே சமாளிக்க ஒவ்வொரு இடமாவா நீங்க ஓடிட்டு இருப்பீங்க? இந்த கார்டு உங்க கையில இருந்தா எப்ப வேணாலும் எந்த செலவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இந்தாங்க தம்பி. பரவாயில்லக்கா, நான் பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு பண்ணீங்க? மறுபடியும் கடன் வாங்குனீங்களா? ஏற்கனவே 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்ப யாருக்கிட்ட மறுபடியும் கடன் வாங்கிருக்கீங்க? என்ன பார்த்தா உனக்கு என்ன ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு அலையிற மாதிரி இருக்கா? ஏன் எனக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? என் தம்பி இல்லையா? என் தம்பி பொண்டாட்டி இல்லையா? அவங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சியா? இங்க பாரு, இது என் தங்கச்சி கல்யாணம். உன்னை விட எனக்கும் என் தம்பிக்கும் அக்கறை அதிகமா தான் இருக்கும். புரியுதா? ஏங்க, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் தேவையில்லாம டென்ஷன் ஆக வேணாம், ஓகேவா? இதோ இது சத்யாவோட ஏடிஎம் கார்டு. இது அவளே கொடுத்துருக்கா. இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா. சத்யா கொடுத்திருக்கிறது கடன் இல்ல, கடமை. என் தம்பியும் என் தம்பியோட பொண்டாட்டியும் அவங்களோட கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நான் என் கடமையை செய்ய போறேன். ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. சத்யா செய்யற மாதிரி நானும் என் கடமை செய்ய எனக்கு உரிமை இருக்கு. அதனால தாங்க சொல்றேன், சுப்பக்காவோட கார்டை வாங்கிக்கோங்க. இல்ல ஆதிரே, சத்யா அவளோட கார்டு எடுத்து கொடுத்தா, அது அவளோட கடமை. ஆனா நீ வந்து சுப்பாக்கா கிட்ட இருந்து வாங்கிக்க சொல்ற. இதுக்கு பேர் கடமை இல்ல, கடன். தம்பி, நான் குடுக்கறத நீங்க ஏன் கடனா நினைக்கிறீங்க? இது ஆதிரையோட கடமைன்னு நினைங்க. அக்கா, வர வியாழக்கிழமை என் தங்கச்சிக்கு கல்யாணம், மறக்காம வந்துருங்க. தம்பி, ஆதிர, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத கண்ணு. உன்ற புருஷனை சரி பண்ற வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சமந்தி, எங்க குடும்பத்துல நடக்கிற கல்யாணத்துல வழக்கமா முத பத்திரிக்கைய பொண்ணோட தாய்மாமனுக்கு தான் வைப்போம். ஆனா வேல்விழிக்கு தாய்மாமான்னு யாரும் இல்ல. அதனால தாய்மாமா ஸ்தானத்துல இருந்து
சம்பந்தியும் நீங்களும் இந்த முத பத்திரிக்கையை வாங்கிக்கணும். மொத பத்திரிக்கை எங்களுக்கு கொடுத்து கல்யாண பந்தத்தையும் தாண்டி எவ்வளவு பெரிய உறவையும் உரிமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு கல்யாணம் சீரும் சிறப்புமா நல்லபடியா அமையணும். நம்ம மனசு போல ஒரு குறையும் இல்லாம நிறைவா நடக்கும். சந்தோஷம். ஏங்க வாங்க. இந்தாங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. நீ என் மருமகங்கிறதே உனக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை விட உனக்கு வேற என்ன வேணும்? இதுவரைக்கும் இருந்ததை விட இதுக்கப்புறமா உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் வேல்விழி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. உட்கார். உட்காருங்க சம்பந்தி. என்ன வேல்விழி, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்களெல்லாம் பார்க்காம வேற யாரையும் தேடிட்டு இருக்கியே? உன் ஆளு கௌதம காணுன்னு தேடிட்டு இருக்கியா? மாப்பிள்ள வீட்ல இல்லம்மா வேல்விழி, வெளியே போயிருக்காரு மாப்பிள்ள. நீங்க வரேன்னு தெரிஞ்சிருந்தா மாப்பிள்ள வீட்லயே இருந்திருப்பாரு. சம்பந்தி, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆக வேண்டிய வேலையெல்லாம் வேகமா பார்க்கணும். நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா சம்பந்தி? ஆரம்பிச்சிட்டோம் சம்பந்தி. அடுத்ததா எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் கல்யாண பத்திரிகை கொடுக்க போறோம். எங்க இருக்க கௌதம்? இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கௌதம். இன்னைக்கு ஒரே நாள்ல என் மொத்த வாழ்க்கையும் தலைகீழா மாறி போச்சு. ரோகிணி, ஏன் பயந்துட்டு இருக்க? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வீடு பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன கௌதம் நடக்கணும்? இன்னும் 4 நாள்ல எனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம்னு முடிவே பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நாம என்ன கௌதம் பண்ண போறோம்? இந்த கல்யாணத்தை நடக்க விடாம எப்படி கௌதம் தடுத்து நிறுத்த போறோம்? எதுக்கு தடுத்து நிறுத்தணும்? எல்லாரும் முடிவு பண்ண மாதிரி 4 நாள்ல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கௌதம், என்ன சொல்றீங்க? ஆமா ரோகிணி, அந்த கல்யாணம் நடக்கும். ஆனா உன் கழுத்துல தாலி கட்ட போறது அந்த மாப்பிள்ள இல்ல, இந்த மாப்பிள்ள, இந்த கௌதம். என்ன ரோகிணி பாக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் நல்லபடியா நடக்கும். ஆமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் தங்கச்சி ரோஹிணிக்கும் மாப்பிள்ள குமரகுருவுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன்.